ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் மற்றும் மஹிமா ஏற்பாட்டிலான சைவ திருமுறை மாநாடு இன்று தொடங்கியது. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த மாநாட்டை டிஎஸ்கே குழுமத்தின் ஒருங்கிணைப்பில் தேவஸ்தானத்தின் தலைவரும் அறங்காவலருமான தான்ஸ்ரீ டத்தோ டாக்டர் நடராஜா மகா மாரியம்மன் ஆலய மண்டபத்தில் குத்து விளக்கேற்றி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இதனிடையே இம்மாநாட்டின் ஒரு அங்கமாக நடத்தப்பட்ட 15 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கும் 16 வயதுக்கு மேற்பட்டோருக்குமான தேவார போட்டியில் சுமார் 250 பேர் கலந்து கொண்டு தங்களது திறனை வெளிப்படுத்தினர். இரவும் பகலும் விழியாது வணங்குவன் எப்பொழுதும் வானவனேலது நீரே மந்திரமாவது நீரே. துத்தம் கைக்கிள்ளை விலரி தாரம் உழையிழி ஓசை பண்கெழுமப்பாடி. துத்தம் கைக்கிள்ளை விலரி தாரம் உழையிழி ஓசை பண்கெழும ஓதிராம நாளும் அடிபரப அங்கமும் வேதமும் ஓதினாவ நாளும் அடிபரவ. துத்தம் கைகில்லை விலரி தாளம் உலையிலி ஓசை பண்கெழுமப்பாடி. துத்தம் கைகில்லை விலரி தாரம் உலையிலி ஓசை பண்கெழுமப்பாடி. ஸ்லாங்கூர் கூட்டரசு பிரதேசம் உட்பட பல இடங்களையும் சேர்ந்த போட்டியாளர்கள் திரளாக கலந்து கொண்டது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக டிஎஸ்கே குழுமத்தின் தலைவரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான டத்தோ சிவக்குமார் தெரிவித்தார். தேவார போட்டியின் முடிவுகள் நாளை நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இன்னைக்கு பார்த்தீங்களா, ஸ்ரீ மாமன் தேவஸ்தானத்து ஏற்பாட்டில் சமய திருமுறை மாநாடு நடத்துது. அது ஒரு 2 நாளாக நடக்குது. அதாவது நேற்று ஆரம்பித்த ஒரு 4 வருகளுக்கு பூஜை பண்ணி அதை கொண்டு போய் 5வது மாடியில் வைத்து இந்த விழா இன்னைக்கு அதிகபூர்வமாக ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இந்த விழா 2 நாள், அதாவது 27ஆம் தேதி 28ஆம் தேதி நடக்குது. அதை நோக்கி ஒரு தேவாரம் போட்டி, அந்த தேவார போட்டியை கிட்ட 250 பிள்ளைங்க அதில் கலந்துக்கிட்டாங்க. பிள்ளைங்களும் சொல்ல முடியாது, அது 2 கேட்டகரியாக நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு மொதல் கேட்டகரி 15 வயது கீழே, அடுத்த கேட்டகரி 16 வயதுக்கு மேலே. 2 கேட்டகரியில் மொத்தம் 250 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எங்களோட நோக்கம், அதாவது தேவஸ்தான நோக்கம் என்பது தேவாரம் போட்டி இருந்தாலும் சமயத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சமயம் என்பது நம்மளுக்கு எல்லாரும் முக்கியமாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கணும். அது தான் நோக்கம். அது இல்லாமல் வருடம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செஞ்சு தான் வரோம். அந்த காலம் போகிற இதில் கோவிட் கால கட்டத்திலேருந்து இந்த வருஷம் நம்ம எது நிகழ்ச்சி நடத்தாமல் இருக்கிறனால இந்த வருஷம் மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க தேவஸ்தானோட நிகழ்ச்சி. அது தேவஸ்தானத்து தலைவர் தான்ஸ்ரீ நடராஜா தலைமையில். அதாவது நிகழ்ச்சி வர தந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கும் சொல்லி, சமயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யார் ஆர்வம் வச்சுருக்காரோ அவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறது. இந்த 2 நாளில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு பொதுமக்களும் சரி, சமய பிரிவாக இருக்கிறவங்க, சமயம் மேலே ஆர்வம் கொண்டுறவங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுகிறாங்க. இந்த 63 நாயன்மார்கள் எல்லா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 63 நாயன்மாருக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். அதை நாளைக்கு தேவஸ்தான தலைவர் முன்னுக்கும் நம்ம மாய்க்கா துணை அமைச்சராக இருக்க நம்ம டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்கள் முன்னுக்கு ஒரு நல்ல ஒரு விழாவும் இல்லை ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை செய்ய ஆசைப்படுகிறேன். அது என்ன நிகழ்ச்சி, நாளைக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து பார்த்துக்கணும்னு சொல்லி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இதனிடையே தேவார போட்டியில் கலந்து கொண்டவர்கள் சிலர் தங்கள் அனுபவத்தை வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இந்த பாட்டு பாட. நான் பரிசுக்காக இந்த போட்டிக்கு நான் வரல, என்னோட திறமையை வெளிக்காட்டுறதுக்காக நான் இந்த போட்டிக்கு வந்தேன். இது என்னோட முதல் முறை. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அப்புறம்
நான் வந்து பாடுவேன். எனக்கு ரொம்ப பாடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவார பாடல்னா விருப்பப்பட்டு நான் பாடுவேன். அப்புறம் என் ஐயா வந்து திரு ஆதிமூலம் ஐயா, அவர் தான் இந்த பாட்டை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவரே. அவருக்கு நன்றியும் என் நன்றியை சொல்லிடுறேன். அப்புறம் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இந்த போட்டியில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலந்துக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னுக்கு வந்து நான் ஹிந்து சங்கத்தோட திருமுறை போட்டியிலலாம் கலந்துருக்கேன். இந்த போட்டி வந்து எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, என்னோட சங்கீத டீச்சர் தான் வந்து இந்த போட்டியை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. திருமுறைக்காக வந்திருக்காங்க. ஸோ சிறப்பான ஒரு நிகழ்வாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து சின்ன வயசில் வந்து மலேசிய இந்து சங்கம் நடத்திய திருமுறை ஓதும் விழாவில் சேர்ந்துருக்கோம். பட் தென் ஒரு 20 வருஷம் கேப் ஆயிடுச்சு. 20 வருஷம் கேப்புக்கு பிற்பாடு திருமுறையை அணுகி வரணும், திருப்பி கிட்ட வரணும் அப்படின்ற ஐடியாவில் திருப்பியும் இந்த நிகழ்ச்சியில் வந்து முயற்சி எடுத்து மறுபடியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். என்னோட ஆசிரியர் தொண்டர் மாமணி சாந்தாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவங்களுக்கு நன்றி. மகாமரிமன் தேவஸ்தானம் இந்த நிகழ்ச்சியை நடத்துனதுக்கும் டீம் டிஎஸ்கே அவங்களும் பருவிதமாக ரொம்ப முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இறைவன் அருளால் இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறது இருக்குது. நான் முழுசையாக கலந்துக்கலான் இருக்கேன். நான் இங்கே திருமுறை போட்டியில் கலந்துக்கிறேன். இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து திருமுறை பாட்டை பாடுவாங்க. நாளைக்கு தான் பரிசளிப்பு விழான்னு சொல்கிறாங்க. நான் இங்கே முதல் தடவை வரேன். எனக்கு வரும்போது பயமாக இருந்துச்சு. எப்போ ரொம்ப நர்வஸ் இருந்துச்சுன்னா அங்கே போய் மேடையில் உக்காந்து பாடும்போது இன்னும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் என் பயத்தெலாம் மீறி இப்போ பாடிட்டு வந்துட்டேன். இதான் இப்போ தான் மொதல் தடவை வந்து இந்த போட்டி நான் கலந்துக்கிறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, இருந்தாலும் நல்லா செஞ்சேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. பட் ஐ மேனேஜ் டு டூ இட். என்னால் முடிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பட் இங்கே எல்லாரும் பாடுறத பார்த்து எனக்கு ஓகேவா இருக்குது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு மீண்டும் தேவார போட்டிகளை நடத்துவதில் தேவஸ்தானம் முன் வந்திருப்பதாகவும், இப்போட்டிக்கு கிடைத்துள்ள ஆதரவு மற்றும் வரவேற்பை பார்க்கும்போது இப்போட்டி தொடர்ந்து வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக நடத்தப்படும் என டத்தோ சிவகுமார் நம்பிக்கை தெரிவித்தார். இன்னிசை கச்சேரி, ஆன்மீக சொற்பொழிவுகள், சைவ சமயம் சார்ந்த சிறந்த பேருரைகள், தேவார பன்னிசைகள் ஆகியவையும் இடம்பெற்ற இன்றைய நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். நாளையும் தொடர்ந்து நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இன்னும் அதிகமானோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் எனவும் சிவகுமார் கேட்டுக்கொண்டார்.